இன்னுமா நீங்க இந்த மாதிரி பயோமெட்ரிக் யூஸ் பண்றீங்க? மக்களே ரீசெண்டா நம்ம கஸ்டமர் நம்ம கால் பண்ணி எங்களுக்கு பயோமெட்ரிக் வேணும், கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல்ல இருந்தா ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் இருக்கு பயோமெட்ரிக். என்னடா இது இவ்வளவு குட்டியா இருக்கு, இதுவா பயோமெட்ரிக் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இதுதான் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட பயோமெட்ரிக் சென்சார் விஷனுங்க. ஆனா இதை வச்சு எப்படி பயோமெட்ரிக் யூஸ் பண்ண முடியுதுன்னு கேக்குறீங்க. இப்போ சொல்றேன் பாருங்க. முதல்ல இந்த சென்சார் நம்ம வந்து ஆபீஸ்ல மாட்டிக்கணும், எங்க வேணா மாட்டிக்கலாம். இதுக்கு கார்னிபிள் தேவையில்ல, பிளக் பேன் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு சின்ன இடம் இருந்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அந்த சென்சாரையும் ஹெச்ஆரோட லேப்டாப்பையும் சிங்க் பண்ணா போட்டும் எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்களோ அந்த ஸ்டாஃப்க்கு எல்லாமே ஒரு போன்ல நோட்டிபிகேஷன் வரும். அதன் மூலமா அவங்க ஆப் ஏத்திக்கணுங்க. இந்த ஆப்பை வச்சு பயோமெட்ரிக் யூஸ் பண்ற மாதிரி செக் இனும் பண்ணிக்கலாம், செக் அவுட்டும் பண்ணிக்கலாங்க. அந்த பயோமெட்ரிக்கை லேப்டாப்பை லிங்க் பண்ணிட்டு ஹெச்ஆரோட போன்ல லிங்க் பண்ணிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி பார்க்கணும் எல்லாமே டீடைலா நம்ம டீம் கிளியரா சொல்லிட்டாங்க. அப்படியே ஹெச்ஆருக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஸ்டாஃபுக்குமே எல்லாத்துக்குமே எப்படி செக் இன் பண்ணணும், எப்படி செக் அவுட் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும் எல்லாமே கிளியரா சொல்லி கொடுத்தாச்சுங்க. அப்ளிகேஷன் போன்ல இருக்கறனால வீட்ல இருந்து செக் இன் பண்ணலாமா செக் அவுட் பண்ணலாமா ஒரு டவுட் வரும். அந்த டவுட்டுக்கான இடமே இல்ல. சென்சார் எங்க இருக்கோ அங்க வந்து செக் இனோ செக் அவுட் பண்ணாதாங்க செக் இன் ஆகும், செக் அவுட்டும் ஆகும். இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி நீங்க உங்க ஆபீஸ்க்கு போட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்டாஃப் எவ்வளவு நேரம், எவ்வளவு நிமிஷம், எவ்வளவு செகண்ட் வேலை பார்த்தாங்கன்றது அளவுக்கு நீங்க டெய்லியும் பாத்துக்கலாங்க. உங்க கம்பெனிக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி பயோமெட்ரிக் வேணும் அப்படின்னா மறக்காம அலிஃப் இன்ஃபோடெக் கால் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்க இருக்கோம்.